எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேத்துக்குமே உடம்பு முடியலை. எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகலை, அதனால தான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடலை. காலையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அளவாக மட்டும் ரைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சூடாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் ஃப்ரை நல்லா பெப்பர் போட்டு கொஞ்சம் காரமாக சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் குழம்பும் வச்சுருக்கோம். ரெடி பண்ணியாச்சு. எப்போவும் பண்ணுறத விட கொஞ்சம் எனக்கு காரமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா சளியாக கோல்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வாய்க்கு நல்லாயிருக்கும்னு நான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சின்ன சாயிரத்திக்கா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், சொன்ன உடனே வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ வந்ததை உடனே வந்துட்டு அவரோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஸ்கூலில் டெஸ்ட் வச்சாங்களா, அடிஷன், அதில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேம்மா, நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லி காட்டிகிட்ருக்காங்க. பெரிய பொண்ணும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ லன்ச் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாதம், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நிஜமாலுமே நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சாயிரத்திக்கா யூகேஜி படிக்கிறா, ஆனால் எடுத்தே சாப்பிட்றதே கிடையாது. எப்போவுமே ஊட்டி தான் விடணும். அப்படியே ஊட்டி விட்டாலும் வாயில் அடக்கி வச்சுக்குவா. நம்மளுக்கு கையே வலிக்கும் அவளுக்கு ஊட்டி விடுறதுக்குள்ளே. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்களா, இல்லை இன்னும் நீங்கள் தான் ஊட்டி விட்டீங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.